Altava 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. நேர்களை 12 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். இந்த நிலையில் இன்று காலை முதலே பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி கீழே தென் மாவட்டங்கள் வரைக்கும் பல்வேறு இடங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கிறது. ஸோ இந்த நிலையில் தற்போதைய மழை நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த 2 மணி நேரத்தில் தமிழகத்தின் மீதான மேக நடமாட்டத்தை நம்ம திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இங்கே மேலே சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய வடகடலோர பகுதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தென்முனையில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை தொடங்கி அதனை கீழே ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அப்படியே டெல்டா மாவட்டங்கள், இந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேக நடமாட்டங்கள் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கிறதையும், அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி அப்படியே கொஞ்சம் கீழே திருநெல்வேலி மாவட்டம் வரைக்குமே இந்த பெல்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக நடமாட்டம் இன்டென்ஸ் ஆகியிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த சூழல் இப்படியே தொடர இருக்கிறதா, மழையின் அளவு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நாம இப்போ பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது மதியம் 2 மணிக்கான நிலவரத்தை நம்ம இப்போ திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் தெளிவாக தான் இருக்குது. பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்பு இல்லாத சூழல். புறநகர் பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் எந்த இடத்துல கொஞ்சம் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல்ல கடலூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், இந்த பெல்ட்ல பாருங்க கொஞ்சம் மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த பெல்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீமுஷ்ணம், பெண்ணாடம், திட்டக்குடி, தொழுதூர், கொடுக்கூர், ஆண்டிமடம், செந்துறை, மத்தூர், இந்த பகுதிகளோடு சேர்த்து இதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் பாருங்க அப்படியே இந்த மழையானது ஸ்ட்ரெச் ஆகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அரியலூர், பழுவூர், பெரிய திருக்கோணம், புள்ளம்பாடி, பாடலூர், பெரம்பலூர், இந்த பகுதிகளிலுமே கூட மழை கொஞ்சம் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பயப்படுற அளவுக்கான மழை தற்போது இல்லை, எந்த சிஸ்டமும் இல்லை இப்போது வங்கக்கடல் அப்படின்னும் போது பருவமழையுடைய ஒரு மிதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்படின்ற அளவில் மழை தீவிரமாகக்கூடிய பகுதிகள் மட்டும் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அச்சப்படக்கூடிய அளவில் மழை எங்கும் இல்லாத ஒரு சூழலையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ அரியலூர், பெரம்பலூர், கடலூர் இந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய மழை தீவிரமாகக்கூடிய அதே வேளையில் இங்கே பாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட மழை கொஞ்சம் தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தியாகதுருகம், கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள், எலவனசூர் கோட்டை, ஆசனூர், வேப்பூர், சின்ன சேலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கூட மழை கொஞ்சம் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து காலை முதலே கனமழை முதற்கொண்டு மிதமான மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பெரும்பான்மையான இடங்களில் மிதமான அளவில் மழை இருந்தாலுமே மழை கொஞ்சம் தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா வேளாங்கண்ணியை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகள், கட்சணம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், கீழ்வேலூர், கூத்தாநல்லூர், பாலக்குடி, நீடாமங்கலம், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொஞ்சம் தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தோம்னா இந்த தஞ்சை, கும்பகோணம் இந்த பெல்ட்ல பாருங்க மழை கொஞ்சம் தீவிரமாகிறத நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த பகுதிகளில் தேதியூர், கொடவாசல், ஆலங்குடி, வலங்கைமான், அம்மாப்பேட்டை, கும்பகோணம், பாபநாசம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளிலுமே கூட மழை கொஞ்சம் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து இங்க வட மாவட்டங்கள் அந்த பகுதிகளில் நம்ம பார்த்தோம்னா இங்க அந்தியூர், எடப்பாடி இந்த பகுதிகளிலுமே கூட கொஞ்சம் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லாம தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பாருங்க கொஞ்சம் மழை தீவிரமாகிற சூழலை பார்க்கிறோம். மதுரை, பேரையூர், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சாத்தூர் இந்த பெல்ட்லையும் சரி, இதில் ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலுமே சரி மழை கொஞ்சம் தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல், இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இன்று மாலை முழுவதுமே தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த பெல்ட்ல தான் தொடர்ந்து மழை பெய்யுது. இரவு நிலையை பொறுத்த வரைக்கும் சராசரியா இரவு 8 மணின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து மழைப்பொழிவை சந்தித்துக் கொண்டிருந்த இந்த பெல்ட்ல ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது. அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதலாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இந்த இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும். அதுலயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திருப்பூர், கோயம்புத்தூர்
ஈரோடு இந்த மாவட்ட பகுதிகள் சில இடங்களில் மழை கொஞ்சம் கூடுதலாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவு நேரத்தில். ஆனால் தற்போது இந்த மதியம் முதல் மாலை வேளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ஷன் பிளாக் இருக்கிறது என்னவோ அதுவும் மிதமான அளவில் கனமழை வெகு சில இடங்களில் மட்டும்தான் பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதற்கான வாய்ப்பு இருக்க பகுதிகள் என்னவோ இந்த டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகள், சில உள் மாவட்டங்களில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த சில நாட்களுக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைதான் தொடர இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பா சென்னைக்கு அடுத்த சில நாட்களுக்கு 2-3 நாட்களுக்கு ஒரு வறண்ட வானிலை தான் இருக்க போகுது. சில இடங்களில் மட்டும் மிதமான அளவில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி ஒரு ட்ரையர் டேஸ் தான் நமக்கு இருக்கிறது என்பதையும் வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக இருக்கு. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.